வணக்கம் டெக்கீஸ் எல்லாருமே சூப்பர் சேஃபா சண்டே என்ஜாய் பண்ணிட்டு நினைக்கிறேன். ஸோ இன்றைய தமிழ் டெக் நியூஸ்லையும் உங்களுக்கு வேற லெவல் நியூஸ் இருக்கு அண்ட் ஆட்டோ நியூஸும் இன்னைக்கு ஸ்பெஷலாக இருக்க போது ஒவ்வொரு நியூஸா என்ன ஏதுன்ற எல்லாத்தையுமே வந்து பார்க்கலாம். அண்ட் மிகப்பெரிய பேட் நியூஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபியூச்சரை நோக்கி இந்த கேமிங் இண்டஸ்ட்ரி எப்படி போக போகுதுன்றத கடைசி 3 வருஷமாக வந்து நம்ம நிறைய விஷயங்கள் வந்து பேசிட்டு இருக்கோம். எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிளவுட் கேமிங். ஸோ கிளவுட் கேமிங்க்கு இப்போ தான் 5G எல்லாம் வரப்போகுது, இனிமேட்டு தான் பூம் ஆக போகுதுன்னு நினச்சிட்டு இருந்தா கூகுளுடைய ஸ்டேடியா இந்த கிளவுட் பேஸ்ட் கேமிங் சர்வீஸை அஃபிஷியலி அவங்க ஷட் டவுன் பண்ண போகிறாங்க, அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. கூகுள் லிஸ்ட்டில் ஏகப்பட்ட ப்ராடக்ட்ஸ் வந்து ஷட் டவுன் ஆகிருக்கு. பட் இந்த ப்ராடக்ட் ஷட் டவுன் ஆகிறது ரொம்பவே வருத்தம் அளிக்குது. பிகாஸ் இது ஃபியூச்சரிஸ்டிக்காக இருந்தது, நிறைய விஷயங்கள் வந்து பாசிபிள் பண்ணுற விதத்தில் வந்து இருந்தது. அண்ட் என்ன சொல்கிறது, ரொம்ப எக்ஸைட்மெண்ட் இருந்தது. நான் கேம் விளையாடுறதில்ல, பட் இருந்தாலுமே இந்த டெக்னாலஜியை நினைக்கும் போது எனக்கு ரொம்பவே வந்து சந்தோஷமாக இருந்தது. இப்போ கம்ப்ளீட்லி இதை ஷட் டவுன் பண்ணுறாங்கன்ற முடிவு எதனால் வந்ததுன்னு பார்த்தீங்கன்னா, மக்கள் மத்தியில் இதற்கான ஆர்வம் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குன்னு சொன்னாங்க. ஆர்வம் அப்படின்றது காசு எவ்வளோ வாங்குறீங்கன்றதை பொறுத்து தான். சும்மா இத்தனை நாள் நடந்ததுக்கு வந்து ப்ரைஸிங்கை கம்மி பண்ணி எல்லாரும் யூஸ் பண்ணுங்கள் பாருங்கன்னு சொல்லி கொடுத்துருந்தா கூட கூகுள் சர்ச் மாதிரி அதை கொஞ்சம் யூஸ் பண்ணியிருப்பாங்க, பழகினதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக கட்டியிருப்பாங்க. என்னத்த சொல்கிறது, கூகுள் சர்ச்சில் இருக்கிற இது கேமிங்கில் இல்லையே. BGMI இந்தியாவில் பேன் பண்ணியிருந்தாங்க. ஸோ இது எதனால் பேன் பண்ணீங்கன்னு சொல்லிட்டு ஒருத்தர் வந்து RTI ஃபைல் பண்ணி கேட்கும் பொழுது அவங்க என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த இன்ஃபர்மேஷனில் RTIயில் என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியாவில் இந்த கேமை விளையாடுறாங்க, ஆனால் இதோடைய சர்வர்ஸ் வந்து ஃபாரினில் இருக்குது. எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா சைனாலலாம் இருக்கிறதா வந்து சொல்கிறாங்கன்றது போல் வந்து அந்த தகவல் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ மேபி கிராஃப்டான் சீக்கிரமே BGMI உடைய சர்வரை இந்தியாவில் கொண்டு வந்தால் இந்த கேமை அன்பேன் பண்ணலாமா? இந்தியாவில் 5G இன்னும் அஃபிஷியலாக ரோல் அவுட் பண்ணல. பட் அதற்கு முன்பாகவே டெல்லி ஏர்போர்ட் ஃபுல் அண்ட் ஃபுல்லாக 5G ரெடின்னு அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. எஸ், நாங்கள் 5G ரெடி. உங்ககிட்ட 5G ஸ்மார்ட் ஃபோன் இருந்து 5G ஆக்டிவில் இருந்ததுன்னா எங்கள் ஏர்போர்ட் ஃபுல்லாகவே 5G வந்துடும் அப்படின்றது போல வந்து சொல்கிறாங்க. கிளைம் சீம்ஸ் டு பி குட். பிகாஸ் மோஸ்ட் ஆஃப் த ஏர்போர்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வைஃபையே சரியாக வராது அண்ட் சிக்னலும் சரியாக வராது. இப்போ ஒரு சில மேஜர் சிட்டிஸ் இதில் மட்டும்தான் ஓரளவுக்கு வந்துட்டு இருந்தது. அண்ட் இது 5G ரெடின்னு முன்கூட்டியே சொல்கிறது ரொம்பவே ஒரு ப்ளஸ் பாயிண்ட். அமேசான் ஃப்ளிப்கார்ட்டில் ஏகப்பட்ட சேல் வந்து போயிட்டுருக்கு. ஸோ ஃபஸ்ட்டு நான் உங்கள்கிட்ட IP கேட்டுடுறேன். நீங்கள் எந்த வெப்சைட்டில் இந்த சேலில் அதிகமாக ஆர்டர் போட்டிருக்கீங்க? ஃப்ளிப்கார்ட்லையா அமேசான்லையா? ஸோ நான் அமேசானில். ஒருவேளை நான் என்னென்ன ப்ராடக்ட்ஸ் எல்லாம் வாங்கினேன் அப்படின்றத உங்களுக்கு காமிக்கணும், அந்த வீடியோ நீங்கள் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அந்த வீடியோ சீக்கிரமாக இந்த வீக்கே வந்து நான் கொண்டு வர ட்ரை பண்ணுறேன். பிகாஸ் நாங்கள் நிறைய வாங்கியிருக்கோம், மோர் தென் 1.5 லட்ச ரூபா கிட்ட வாங்கியிருக்கோம், அதுக்கு மேலேயே கூட வாங்கியிருக்கோம். ஸோ என்னன்றதை நான் வந்து காமிக்கிறேன். ஸோ அது ஒரு பக்கம். நியூஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, பிக் பில்லியன் டேயில் ஃப்ளிப்கார்ட்டில் பயங்கரமான ஆஃபரில் நான் ஒரு லேப்டாப் வாங்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷமாக இருந்த ஒரு பையனுக்கு லேப்டாப்புடைய பாக்ஸ் வந்ததுக்கப்புறம் தான் தெரிஞ்சுது உள்ளே இருக்கிறதெல்லாம் வெறும் சோப்பு, லேப்டாப் இல்லைன்னு. இதனால தான் நான் எப்போவுமே சொல்கிறேன். இப்போ ரீசெண்டாக கூட ஒரு வீடியோ போட்டிருந்தேன், ஆன்லைன் ஷாப்பிங் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை பாருங்கன்னு சொல்லிட்டு. அந்த வீடியோ பாருங்கள், தெளிவாக நீங்கள் எப்படி ஏமாறாமல் இருக்கிறதுன்றது A to Z விஷயத்தை சொல்லியிருக்கேன். ஸோ இந்த வீடியோ பார்த்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அதை பாருங்கள், சரியா? மேலே ஐபட்டிலையும் லிங்க் டிஸ்கிரிப்ஷனும் கொடுப்பேன், மறக்காமல் பாருங்கள். ஏன்னா இது அமேசான் ஃப்ளிப்கார்ட்டில் மட்டும் கிடையாது, மீஷோலையும் வந்து பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட சேல் நடந்ததாக சொன்னாங்க. அதில் ஒருத்தர் ட்ரோன் வாங்கி அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா உருளைக்கிழங்கு அமைச்சிருக்காங்களாம். ட்ரோனுக்கும் உருளைக்கிழங்குக்கும் என்னடா சம்பந்தம் டே? வெயிட்டுக்கு அக்டோபர் 4ஆம் தேதி குளோபலாக Xiaomi ஒரு லான்ச் ஈவெண்ட் வச்சிருக்காங்க. இதில் வந்து 12T Pro அப்படின்னு சொல்லக்கூடிய ஸ்மார்ட் ஃபோன் வரப்போது. அது ப்ரோ வேரியன்ட் வந்து பார்த்தீங்கன்னா 200 மெகாபிக்சல் கேமரா இருக்க போதுன்னு சொல்கிறாங்க. ஸோ எனக்கு இந்த மெகா பிக்சல் கேம் வந்து சுத்தமாக வந்து பிடிக்கிறது இல்லை. இப்போது ஏன்னா நான் 108 மெகாபிக்சல் கேமராலாம் பார்த்தாச்சு, எல்லாத்தையுமே பார்த்துட்டு தான் இருக்கும். ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டும் வந்து வீடியோலையும் சரி அந்த கேமராவுடைய குவாலிட்டிலையுமே வந்து கிடையாது. ஜஸ்ட் பேருக்கு மட்டும் சொல்கிறாங்களே தவிர கம்பேரிட்டிவ்லி ஐஃபோன் வர்சஸ் சாம்சங் நான் இப்போ ரீசெண்டாக வந்து பண்ணியிருக்கேன். சாம்சங்கில் 108 மெகாபிக்சல் கேமரா, ஐஃபோனில் 48 மெகாபிக்சல் கேமரா. நீங்கள் இன்னும் இந்த கம்பேரிசனை பார்க்கலன்னா போய் பாருங்கள். மிக்ஸ்டு ரியாக்ஷன்ஸ் தான், நான் சொல்ல விரும்பலை. ஃப்ரீயாக இருக்கும்போது செக் பண்ணி பாருங்கள், வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். அதே மாதிரி இந்தியாவில் சீக்கிரமாகவே Redmi Pad லான்ச் பண்ண போகிறாங்க. இது 10.6 இன்ச்சோட டிஸ்பிளே அண்ட் Helio G99 அப்படி சொல்லக்கூடிய ப்ராசர், 90 ஹெர்ட்ஸ்க்கான ரெஃப்ரெஷ் ரேட்டோட வந்து லான்ச் பண்ண போகிறாங்க. அண்ட் இந்த டேப்லெட் இன்னும் எனக்கு வரல, பட் இந்த டேப்லெட் பார்க்கும்போது டிசைன் வச்சு பார்க்கும்போது ஓரளவுக்கு யூனிக்காக தெரியுது. ப்ரைஸிங் கரெக்டாக வச்சு டிஸ்பிளே நல்ல டிஸ்பிளேவாக இருந்ததுன்னா நல்லாயிருக்கும். அண்ட் லீக்ஸை பற்றி பேசலாம். லீக்கை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு OnePlus 10R இதில் 100 வாட்க்கான சார்ஜர்,
8 Gen 1 அந்த சிப்போட வந்து இந்த மொபைல் ஃபோன் சீக்கிரமாகவே லான்ச் ஆகிடும்னு சொல்கிறாங்க. எனக்கு OnePlusல இப்போ நிறைய ஹைப்ஸ் வந்து குறைஞ்சிட்டே வருது. உங்களுக்கு எப்படின்றத சொல்லுங்கள். எனக்கு என்ன OnePlusலாம் இன்னும் ஒரு பயங்கர ஹைப் இருக்கும். இப்போ 6S TEUன்னு அவன் பாட்டு ஒரு பேர் லான்ச் பண்ணுறான். எது எந்த ஃபோனாக இருந்தால் நமக்கு நல்ல ஃபோன் எப்போ வருதோ பார்த்துக்கலான்ற மாதிரி ஆகிடுது. அடுத்த லீக் எதிராக அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாம்சங் கேலக்ஸி S23 அல்ட்ரா இந்த மொபைல் வந்து சைட் பை சைடு S22 கூட வச்சு காமிச்சிருக்காங்க. ரெண்டுமே ஒரே மாதிரி தான் இருக்குது, வித்தியாசமே இல்லை. எங்கே வித்தியாசம்னா சின்னதாக இருந்த அந்த பெசில்ஸ் வந்து இன்னும் கொஞ்சம் வந்து குறைச்சிருக்காங்க. ஒரு 5 to 10% 15% வந்து அந்த பெசில்ஸ் வந்து லைட்டாக இன்னும் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. பார்க்கறதுக்கு இன்னும் கொஞ்சம் வந்து டிஸ்பிளே அதிகமாக தெரியுன்றது போல சொல்கிறாங்க. கேமரா 200 மெகாபிக்சல் அப்படின்னு சொல்லி இவங்களும் சொல்கிற மாதிரி லீக் இருக்குது. ஸ்டில் ஐம் நாட் அ ஃபேன் ஆஃப் இட். ஃபாஸ்டஸ்ட் க்ரோயிங் ஸ்மார்ட் ஃபோன் பிராண்ட் இன் இந்தியான்னு சொல்லி ஐக்யூ இந்த 2022 குவார்ட்டர் 2ல அதிகமான சேலை வந்து பண்ணி அவங்க ரெக்கார்ட் பண்ணியிருக்காங்க. ஃப்ளிப்கார்ட் அமேசானுடைய சேல் எல்லாம் வந்து கிட்டத்தட்ட வந்து முடிஞ்சாச்சு. அமேசானில் மட்டும்தான் இருக்குன்னு நினைக்கிறேன், ஃப்ளிப்கார்ட்டில் முடிஞ்சிடுச்சு. பட் திரும்பவும் வந்து பார்த்தீங்கன்னா பிக் தீபாவளி சேல் அப்படின்னு சொல்லி ஃப்ளிப்கார்ட் வந்து திரும்ப கொண்டு வர போகிறாங்க. அக்டோபர் 5ஆம் தேதியிலேருந்து ஆரம்பிக்க போகிறதா சொல்கிறாங்க. ஸோ இந்த சேல் பற்றி நான் ஆல்ரெடி வந்து நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேன். லேப்டாப்ஸு, இயர்ஃபோன்ஸு எல்லாத்த பற்றி வீடியோ போட்டாச்சு. நிறைய பேர் கேட்டுருந்தீங்க டிவிலேருந்து எல்லாமே பெஸ்ட் ஆஃபர்ஸ் என்னென்ன இருக்குன்னு, எல்லாத்துக்குமே வந்து போட்டாச்சு. சரி, இப்போ நான் சொல்ல வந்த விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த சேலில் என்ன ஆஃபர் இருக்குது, என்ன ஆஃபர் வரப்போகுதுன்றதை வந்து எங்களுக்கு முன்கூட்டியே வந்து தெரிய வர்ற விஷயத்தை இல்லை நாங்கள் பார்க்கக்கூடிய விஷயங்களை தான் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறோம். ஓகேவா? அந்த மாதிரி இருக்கக்கூடிய விஷயத்தில் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆப்பிள் ஐஃபோன்லாம் வந்து பார்த்தீங்கன்னா 40,000 வருதுன்றதை போட்டிருந்தாங்க. 40,000 விற்றுட்டு 1-2 ஸ்மார்ட் ஃபோன் விற்றுட்டு அதுக்கப்புறம் 42, 45, 50. ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அவங்க விற்கக்கூடிய ப்ரைஸிங் ஹைப்பை கிரியேட் பண்ணி நியூஸ் எல்லாம் வந்து பரவ விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து அப்படியே ப்ரைஸிங்கை கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் பண்ணிட்டு போயிருக்காங்க. அமேசானும் சரி, ஃப்ளிப்கார்ட்டும் சரி. பட் ஃப்ளிப்கார்ட்டில் இது ரொம்ப அதிகமாக நடந்திருக்கு. ரீசெண்ட் டைமில் நிறைய பேர் இதை வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ட்வீட் போட்டிருந்தாங்க. 50,000 விற்கிறேன்னு சொன்னேன், ஒரு ஃபோன் தான் விற்று, அதுக்கப்புறம் ஏன் 52 போகுது, 54 போகுது அப்படின்றது போல் நிறைய பிடிச்சி வாங்கியிருந்தாங்க. அப்புறம் எதுக்கு ஸ்பெஷல் சேல் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது ஒரு விதமான சீட்டிங் தான். அடுத்ததாக ரீசெண்டாக மிஸ்டர் ஊஸ் த பாஸ் வீடியோ பார்த்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். சாம்சங் உடைய பேட்டரி ஸ்வெல்லிங் ஆகுது, அப்படியே வந்து உப்பி வந்து அந்த ஃபோன் கேஸே வந்து வெளியே வந்துடுது அப்படின்றத போல சொல்லி ஒரு வீடியோ வந்து போட்டிருந்தாரு. நிறைய பேர் நம்மகிட்டையும் கேட்டிருந்தாங்க. ஸோ அஃபிஷியலி பார்த்தீங்கன்னா என்கிட்ட சாம்சங் உடைய ஸ்மார்ட் ஃபோன்ஸ் நிறைய கிடையாது. பட் நான் வந்து ரெகுலராக செக் பண்ணுறதுல எனக்கு ஒரு 6 மாதத்துலேருந்து 7 மாதம் தான் இருக்கும், அதுக்கப்புறம் போயிடும். ஸோ அதனால் என்னால் வந்து லாங் டேர்ம் வச்சு அவர் மாதிரி அப்படியே பெருசாக அடுக்கி வச்சு செக் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் வந்து கிடைக்கல. ரெட்மி இருக்குது, ரியல்மி இருக்குது, வேணா நான் அதில் செக் பண்ணி பார்த்துட்டு சொல்கிறேன். சாம்சங் எதுவுமே கிடையாது இப்போதைக்கு. ஓகேவா? இது ஒரு இன்ஃபர்மேஷன். ரெண்டாவது இன்ஃபர்மேஷன் என்னன்னா, சாம்சங்குக்கும் இந்த இஷ்யூ இருக்குன்றது தெரியுமா, அவங்க இதில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறதாவும் ஒரு விஷயம் சொல்லியிருக்காங்க. இன்னொரு சைடில் ஒரு விதமான தகவல் என்ன சொல்றாங்கன்னா, யூஸ் பண்ணாமல் விற்கக்கூடிய ஸ்மார்ட் ஃபோன்ஸில் இந்த மாதிரி நடக்குது, யூஸ் பண்ணுற ஸ்மார்ட் ஃபோன்ஸ்லேயே இங்கே நிறைய பிரச்சனை இருக்குன்றது போல எல்லா பிராண்டையுமே ஒரு சில பேர் சாம்சங் ஃபேன் பாய்ஸ் வந்து கலாய்ச்சிட்டு இருக்காங்க. ஸோ நான் என்ன சொல்கிறேன்னா, எந்த பிராண்டாக வேணாலும் இருக்கட்டும், சாம்சங்கா, ஷாமியா, யாராக வேணாலும் இருந்துட்டு போட்டோம், ஆப்பிளாக கூட இருந்துட்டு போட்டோம், பிரச்சனை என்னென்னா மக்களுக்கு ஒரு பிரச்சனை வராத வரைக்கும் பிரச்சனை கிடையாது. அதுவும் பேட்டரி வெடிக்குது, உப்புதுன்றது இட்ஸ் a serious issue. அது யாரா வந்தாலுமே சீக்கிரமா அதை சரி பண்ணணும். தட் இஸ் மை ரிக்வெஸ்ட். அதே போல சாம்சங் ஒரு பேட்டன்ட் ரைட் வந்து ரிஜிஸ்டர் பண்ணிருக்காங்க. டியூல் கேமரா அண்டர் டிஸ்பிளே, இல்ல டியூல் அண்டர் டிஸ்பிளே கேமரா. பாருங்க, பேரே கன்ஃபியூஸ். டிஸ்பிளேக்குள்ள 2 கேமரா. ஏப்பா, ஒரு கேமரா வச்சே இன்னும் உருப்படியா நம்ம வந்து ஒரு நல்ல கேமரா போட்டோ எடுக்கக்கூடிய மொபைல் ஒன்றும் லான்ச் பண்ணல. கேமரான்ற பேருக்கு மட்டும் தான் இருக்கு. நம்ம ஃபிளிப் எல்லாம் பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கோம், இல்லை ஃபோல்டு பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். பார்க்கலாம் பாருங்க. ஸோ அந்த மாதிரி டெக்னாலஜியை நம்ம 2 கேமரா வச்சு என்ன பண்ண போகிறோம்? பேண்டன் ரிஜிஸ்டர் பண்ணுறது ஓகே, பட் முதல்ல அண்டர் டிஸ்பிளே கேமரா நிறைய ஃபோனில் கொண்டு வைங்க, அதோடைய குவாலிட்டியெல்லாம் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணுங்கள், அதுக்கப்புறம் 2 எல்லாம் பார்க்கலாம். இன்றைய அடிங்கப்பா நியூஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெங்களூரில் ஒரு டீ கடையில், எக்ஸாக்ட்லி டீ கடையில் கிரிப்டோ கரன்சிலாம் அக்செப்ட் பண்ணுறோம் அப்படின்றது போல் போர்டெல்லாம் வச்சு கிரிப்டோ கரன்சிலாம் வாங்க ஆரம்பிச்சிருக்காராம். பட் கிரிப்டோ கரன்சி தான் செம்ம போட்டு அடி சாத்துன்னு சாத்திருக்கு இல்லையா? அதனால் அவர் என்ன சொல்கிறாரு, அதுவும் இல்லாமல் இந்திய அரசாங்கத்தை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வித்து லாபம் எடுத்தீங்கன்னா 30% வந்து டேக்ஸ் கட்டணும். அதாவது நீங்கள் 10 ரூபாய்க்கு ஒரு பிட்காயினை வாங்கி 13 ரூபாய்க்கு விற்றீங்கன்னா 3 ரூபாய் அவங்களுக்கு கொடுத்துட்டு தான் மற்ற வேலை, இல்லை 7 ரூபாய்க்கு வாங்கி 10 ரூபாய்க்கு விற்றீங்கன்னா 3 ரூபாய் அவங்களுக்கு கொடுத்துட்டு தான் மற்ற வேலை பார்க்கணும். அப்புறம் எங்கே இந்த லாபம்? அதனால் நான் இப்போதைக்கு இதை விற்கலிங்க, எல்லாம் வைக்கிறேன், வளரும்னு எனக்கு நம்பிக்கை இருக்குன்றது போல் அவர் சொல்லியிருக்காரு. ஸோ உங்களுக்கு உங்களுடைய நம்பிக்கை, உங்களுடைய நாலேஜ் இது மேலே மட்டும் டிபெண்ட் ஆகுங்க, மற்றவங்க யார் சொல்கிறதுன்னு கேட்காது. Jio Phone 5G ஜியோடைய ஏஜி மீட்டிங்கில் அனௌன்ஸ் பண்ணுவாங்கன்னு சொல்லியிருந்தேன், பட் அனௌன்ஸ் பண்ணல. பட் அதற்கு பதிலாக சீக்கிரமாக வந்துடும்ன்றது போல் இப்போ ஒரு சில லீக்ஸ் இருக்குது. இதோட ஸ்பெக்கை பற்றி பார்க்கும்போது Snapdragon 480 ப்ராசர் இருக்குது, 5000 mAh பேட்டரி வந்து கொடுத்துருக்காங்க. நம்ம ஏற்கனவே வந்து Jio Phone போன வருஷம் வந்து ஒன்று பார்த்துருந்தோம், ஓகேவாக இருந்தது 4G இது. பட் 5G இது எக்ஸ்பெக்டேஷன் ஜாஸ்தி இருக்குது. இன்னும் கொஞ்சம் கேமரா நல்லாவும் அந்த டிஸ்பிளே நல்லாவும் கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் பெட்டராக இருக்கும். ஃபஸ்ட் டைம் ஒரு 5G வாங்குறவங்க கொஞ்சம் நல்ல ஃபோனாக வாங்கிக்குவாங்க.
அண்ட் இன்றைய ஆசம் நியூஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா ONDC இந்திய அரசாங்கத்துடைய எப்படி சொல்கிறது ஃப்ளிப்கார்ட்டுக்கும் அமேசானுக்கும் போட்டி கொடுக்கக்கூடிய ஒரு ஓப்பன் நெட்வொர்க் ஃபார் டிஜிட்டல் காமர்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு நெட்வொர்க் வந்து இப்போ ஸ்டார்ட் ஆயிருக்கு. ஸோ நிறைய செல்லர்ஸ்லேருந்து எல்லாருமே இப்போ ரிஜிஸ்டர் பண்ண ஆரம்பிச்சுக்கலாம். இது இப்போதைக்கு பெங்களூரில் மட்டும் ஒரு சில இடங்களில் டெஸ்டிங்கில் போயிட்டு இருக்கு. சீக்கிரமாகவே இந்தியா ஃபுல்லாக வந்துடும் சொல்கிறாங்க. குட் திங், பிகாஸ் UPI மாதிரி இதுவும் வந்து சீக்கிரமாகவே எல்லாருமே அடாப்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னா ஒன்லி மோனோபாலி இருக்காது. ஃப்ளிப்கார்ட் அமேசான் கிட்ட மட்டுமே கண்ட்ரோல் வந்து இருக்காது. ஜென்ரலாக மற்ற செல்லர்ஸ் கூட ஓகே இந்தியாவில் வந்து எங்கனாலும் விற்க முடியுன்ற ஒரு நம்பிக்கையோடு இருப்பாங்கன்னு சொல்கிறாங்க. இங்கே பிரச்சனை என்னென்னா ஃப்ளிப்கார்ட் அமேசான் ஸ்னாப்டீல் ஏகப்பட்ட பேர் இருக்காங்க. பட் கஸ்டமர் சர்வீஸ் ரொம்பவே முக்கியம். ஒரு செல்லர் வராங்க, ஒரு பொருளை விற்கிறாங்க, அதில் பிரச்சனை இருக்குது, சர்வீஸ் சரியில்லைன்ற பட்சத்தில் தான் இங்கே பிரச்சனையே. அதை எப்படி டீல் பண்ண போகிறாங்கன்னு தெரியல. அதுவும் கரெக்டாக பண்ணுற பட்சத்தில் திஸ் குட் பி a game changer. இன்றைய ஆட்டோ நியூஸ் சுட சுட நிறைய நியூஸ் வந்திருக்கு. என்னன்றது வந்து பார்க்கலாம். முதல் நியூஸ் வந்து பார்த்தீங்கன்னா டாடா டியாகோ அதோடைய எலக்ட்ரிக் கார் இப்போ வந்து அறிமுகப்படுத்திருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா 8.49 lakh 8 லட்சம் வருது. அண்ட் 315 கிலோமீட்டர் வரைக்கும் இதோடைய ரேஞ்ச் இருக்கிறதா வந்து சொல்கிறாங்க. ஸோ இன்றைக்கி தேதியில் எனக்கு தெரிஞ்சு ஓரளவுக்கு லீடிங் பிராண்டில் மோஸ்ட் அஃபோர்டபுள் எலக்ட்ரிக் கார்னால் இந்த கார் தான் நினைக்கிறேன். எத்தனை பேர் இதை வந்து ட்ரை பண்ணுறதுக்கு ஆர்வத்துடன் இருக்கீங்க? அடுத்ததா மஹேந்திரா உடைய ராக்ஸார் அப்படின்னு சொல்ல ராக்ஸார் ஏதோ ஒன்று, எனக்கு ஸ்பெல்லிங் மட்டும் தான் தெரியுது, ப்ரொனவுன்ஸ் பண்ண வரல. ஸோ நீங்கள் ப்ரொனவுன்ஸ் பண்ணிக்குவாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா தார் வண்டியை பட்ஜெட் தார் அப்படின்றது போல் வந்து ஆன்லைனில் நிறைய இடத்துல வந்து ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு. ஸோ பட்ஜெட் விலையில் ஒரு 10 லட்ச ரூபாய்க்குள்ள தார் மாதிரியே தாருடைய தம்பி மாதிரி இந்த வந்து பாக்ஸ் ஹார் அந்த மாதிரி ஒரு பேரில் ஒரு வண்டி வந்ததுன்னா மேபி அந்த தார் லவர்ஸ்லாம் வாங்குவாங்கன்னு நினைக்கிறீங்க? போன வாரமே சொல்லியிருந்தேன் ஹீரோ மோட்டார் கார் கூடிய சப் பிராண்டான ஹீரோ. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா விடா அப்படின்ற பேரில் பைக் வந்து லான்ச் பண்ண போகிறாங்கன்னு சொல்லிட்டு அதோடைய ஃபோட்டோலாம் இப்போ வந்து காமிச்சிருக்காங்க. ஃபோட்டோலாம் பார்க்கறதுக்கு பயங்கரமாக இருக்குது. அண்ட் திஸ் ஒன்லி எலக்ட்ரிக் பைக்காக மட்டும் இருக்க போகிறது கிடையாது, எதிர்பார்க்கறத விட அதிகமாக நாங்கள் கொடுக்க போகிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இது அக்டோபர் 7ஆம் தேதி அறிமுகப்படுத்த போகிறாங்களாம். ஸோ இந்த வாரம் சனிக்கிழமை. ராயல் என்ஃபீல்டு இமாலயனுக்கு காம்படிஷனாக பஜாஜ் உடைய த்ரம்ப் 350 இந்த பர்டிகுலர் பைக் உடைய லீக் இமேஜஸ் ஆன்லைனில் சர்ஃபேஸ் ஆகிட்டு இருக்கு. அண்ட் இந்த வாரம் வந்து பார்த்தீங்கன்னா பைக் நியூஸ், கார் நியூஸ் ஏகப்பட்டது பயங்கரமாக இருந்துச்சு. அதில் ஒரு சிலதை மட்டும் பிக் பண்ணி சொல்லியிருக்கேன். ஸோ இந்த நியூஸ் எல்லாம் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. அண்ட் இன்னுமே தமிழ் டெக்கில் வேகன்சிஸ் இருக்குது. உண்மையாகவே பேஷனட்டோட வந்து டீமில் ஜாயின் பண்ணணும், ஒர்க் பண்ணணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க தாராளமாக உங்களுடைய ரெஸ்யூமை மெயில் பண்ணுங்கள். அடுத்த செக்ஷனுக்கு போயிடலாம், நம்மளுடைய ASKTT Q&A செக்ஷன். ஸோ போன வார பிரைம் நியூஸில் நீங்கள் இந்த ஹேஷ்டேக் யூஸ் பண்ணி யாரெல்லாம் இன்ட்ரெஸ்டிங்கான கொஸ்டின் கேட்டிங்களோ அதுலேருந்து ஒரு சில கொஸ்டின்ஸ் என்னுடைய டீம் எடுத்திருக்காங்க. ஸோ அதற்கு நான் பதில் சொல்ல போகிறேன், சரிங்களா? அண்ட் பதில் சொல்கிறதுக்கு முன்னாடி இன்னொரு விஷயத்த சொல்லிடுறேன். கிவ் அவே இந்த வாரத்துலேருந்து நான் கேன்சல் பண்ணுறேன். காரணம் என்னென்னா கமெண்ட் செக்ஷனில் ஃபுல்லாக வெறும் ஸ்பேம் தான். நிறைய பேர் நான் காசை கட்டிட்டேன் ப்ரோ கிவ் அவே வரல அப்படின்லாம் வந்து சொல்கிறாங்க. ஸோ தமிழ் டெக்கில் இனிமேட்டு கமெண்ட் செக்ஷன்லேருந்து மெயில் மூலிமா உங்களை காண்டாக்ட் பண்ணி ஃபோன் மூலிமா காண்டாக்ட் பண்ணி கிவ் அவே தரப்போகிறது கிடையாது. ஸோ 100% எழுதி வச்சுக்கோங்க. எல்லாருக்குமே வந்து சொல்லுங்கள். கீழே கமெண்ட் செக்ஷனில் தயவு செஞ்சு யாராச்சும் அந்த மாதிரி ஸ்பேம் பண்ணியிருந்தாங்கன்னா அது ஸ்பேம்னு போய் சொல்லுங்கள். இன்னுமே நிறைய பேர் வந்து படித்தவங்க கூட யங்ஸ்டர்ஸ் கூட வந்து போயிட்டு இந்த மாதிரிலாம் வந்து லோகோ மட்டும் பார்த்துட்டு ஏமாந்துட்டு இருக்கிறத நினச்சா தான் எனக்கு என்னடா சொல்கிறது அப்படின்னு வந்து தெரியல. வெறும் ஃபோட்டோவை மட்டும் பார்த்து படிக்காதவங்க ஏமாறுறாங்க, தெரியாதவங்க ஏமாறுறாங்கன்னா ஓகே. எல்லா இடத்தையும் வந்து பார்க்கக்கூடியவங்களே வந்து ஏமாறுறாங்கன்னா பேரை கூடவா படிக்க தெரியாது, தமிழ் டெக் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய பேரை போட்டு லோகோ பக்கத்தில் ஒரு டிக்கு அதை பார்க்க தெரியாதான்னு எத்தனை தடவை சொல்லியிருக்கேன். கோவம் தான் வருது. ஏன்னா படித்தவங்களே என்கிட்ட நேர்லேயே ஒருத்தர் கேட்டார், உங்கள் ஃபோட்டோ தான் ப்ரோ போட்டு வச்சு கேட்டுருந்தாருன்ட்டு. நான் தான் ஒன்று கேட்டேன், ரஜினிகாந்துடைய ஃபோட்டோ போட்டோ இல்லை MS தோனியுடைய ஃபோட்டோ போட்டு உங்ககிட்ட காசு கேட்டால் நீங்கள் கொடுத்துருவீங்களா? அவங்க தான் கேட்டாங்கன்னு சொல்லிட்டு அப்படின்ட்டு. அவங்க லெவலுக்கு நம்ம கிடையாது. பட் கொஞ்சமாச்சு யோசிக்கக்கூடியவங்களே யோசிக்காத போது இந்த மாதிரி வந்து கடுப்பாகுது. ஸோ பி கேர்ஃபுல். இனிமேட்டு தமிழ் டெக்கில் கிவ் அவே கிடையாது. கிவ் அவே வச்சாலுமே தனியாக அதுக்குன்னு ஒரு லிங்க்கை வச்சு நாங்களே மெயில் மட்டும் தான் அனுப்பி அஃபிஷியலாக எங்கள் மெயிலிருந்து மட்டும்தான் வரும். ஸோ இனிமேட்டு கிவ் அவே கிடையாது. அதற்கு ஒரு பெரிய பிளான் வச்சுருக்கேன். சீக்கிரமாக அந்த கிவ் அவே பிளான் என்னன்னு சொல்கிறேன், சரியா? ஸோ ஃபோன் மூலியமாவோ டெலிகிராம் மூலியமாவோ யாருமே தயவு செஞ்சு வந்து எங்கேயுமே யாருக்குமே ரிப்ளை பண்ணவே பண்ணாதீங்க. திரும்ப சொல்லிடுறேன். இந்த அளவுக்கு யாராச்சும் சொல்லுவாங்களான்னு தெரில. பட் அக்கறை இருக்கிறவங்களுக்கு நம்ம எங்கே பண்ணுறோம்? சரி, ஓகே. சரி, ASKTTக்கு வந்து போயிடலாம். ஏஎன்கே கேட்டிருக்காரு, வாட் இஸ் யுவர் ஒப்பீனியன் ஆன் டைனமிக் ஸ்பாட் ஆப்? இஸ் இட் சேஃப் பிகாஸ் இட் கிவ்ஸ் டைனமிக் ஐலாண்ட் ஃபீலிங்? டைனமிக் ஐலாண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இன்டெகிரேஷன் அதை பண்ண விதம் நல்லா இருக்குங்க. இவ்வளோதான் விஷயம். ஆண்ட்ராய்டில் இல்லை, நமக்கு இப்போதைக்கு பார்க்கும்போது கொஞ்சம் வாவ் அப்படின்ற மாதிரி வந்து தெரியுது. போக போக அதுவே பழகிடும். ஸோ இந்த ஆப்பை வந்து நான் டெஸ்ட் பண்ணது கிடையாது. பட் அஃபிஷியலி ப்ளே ஸ்டோரில் இருந்ததுன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். பட் ப்ளே ஸ்டோர்லேயே இருந்தாலுமே ஒரு சில ஆப்பை வந்து பண்ணாதீங்கன்னு தான் நான் ரெக்கமெண்ட் பண்ணுவேன். ஸோ இந்த ஆப் எனக்கு இப்போதைக்கு வந்து தெரியல. அன்அஃபிஷியலி இருந்துச்சுன்னா 100% நோ. ப்ளே ஸ்டோரில் இருந்தால் மேபி 50% ட்ரை பண்ணுங்கள்.
விஜய் பாஸ் வந்து கேட்டிருக்காரு ஹிடன் கேமரா ஃபைன் பண்ணுற மாதிரி ஏதாச்சும் ஆப் இருந்தால் சொல்லுங்க ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ எனக்கு தெரிஞ்சு 100% ஒர்க்கிங்கில் எந்த ஒரு ஆப்பும் அந்த மாதிரி இருந்த மாதிரி நான் வந்து பார்க்கல. கேமரா ஓப்பன் பண்ணி வச்சு நம்ம பார்க்கும்பொழுது எங்கேயாச்சும் வந்து அந்த சைடில் இருக்கக்கூடிய கேமராவில் சிக்னல் வர மாதிரி அந்த லைட் எல்லாம் இருக்கிற மாதிரி இருந்தால் மேபி ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கான ஒரு சான்ஸ் இருக்குது. பட் எக்ஸாக்ட்லி ஹிடன் கேமரா எல்லாத்தையுமே ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் அப்படின்றது ஆப்ன்றது எனக்கு தெரிஞ்சு இல்லை. அப்படி ஏதாச்சும் மேபி இருந்ததுன்னா நான் தனியாகவே ஒரு வீடியோ போட்டு கூட உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். பிகாஸ் திஸ் இஸ் சீரியஸ் இஷ்யூ. அடுத்ததாக என்ன கேள்வின்னு பார்த்தீங்கன்னா ஆண்ட்ராய்ட் ஃபோன் அண்ட் டேப்லெட்க்கு நோட்ஸ் அண்ட் டீச்சிங்க்கு யூஸ் பண்ண மாதிரி நல்ல பென் இருந்தால் சொல்லுங்கள் எந்த பென்னு சொல்லிட்டு. ஃபோனுக்கெல்லாம் நிறைய பென் வந்து சப்போர்ட் பண்ணுறதில்ல. டேப்லெட்ஸுக்கு ஒரு சில டேப்லெட்ஸ்க்கு மட்டும் தான் சப்போர்ட் பண்ணுது. இப்போ ரீசெண்டாக ரியல்மி ஓப்போலாம் வந்து ஒரு பென் லான்ச் பண்ணாங்க, டேப்லெட் லான்ச் பண்ணியிருந்தாங்க. அவங்க லான்ச் பண்ணக்கூடிய பெனில் அந்த டேப்லெட்டில் ஓரளவுக்கு வந்து பரவாயில்ல. 15,000 ரூபாய்க்கு கீழே நீங்கள் எதுலையுமே வந்து பெண்ணெல்லாம் வச்சு யூஸ் பண்ணிங்கன்னா அவங்க கொடுக்குற பென் யூஸ் பண்ணால் கூட ரெஸ்பான்சிவாக இருக்காது, அந்தளவுக்கு வந்து உங்களுக்கு ஃபீல் இருக்காது. ஒரு 20,000 அந்த ரியல்மி இது ஒன்று இருந்துச்சு இல்லையா, அது பெட்டராக இருந்ததுன்னு நினைக்கிறேன். மற்றபடி நீங்கள் ஃப்ளாக்ஷிப்பில் வாங்குறீங்க, ஒரு ஆப்பிள் ஐபேட் வாங்கிட்டு அதில் ஒரு பென் யூஸ் பண்ணுறீங்க, ஆப்பிள் பென்சில் யூஸ் பண்ணுறீங்கன்னா சூப்பராக இருக்கும். சாம்சங் கேலக்ஸி பேட் வாங்கிட்டு நீங்கள் அதில் வந்து ப்ரீமியம் செக்மெண்ட் அதில் வந்து அவங்களுடைய எஸ் பென் யூஸ் பண்ணிங்கன்னா அது நல்லாயிருக்கும். மற்றபடி கம்மி பட்ஜெட்டில் அந்தளவுக்கு ரெஸ்பான்சிவ் இல்லை, அதனால தான் இதெல்லாம் கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ். தமிழ் அருவி நல்ல பேருங்க. ஸோ இவர் என்ன கேட்டிருக்காருன்னா தீபாவளிக்கு இன்னும் 1 மாதம் இருக்குது, இப்போவே சேல் ஆரம்பிச்சிட்டாங்களே, அப்போ தீபாவளிக்கு ஆஃபர் வராதா அப்படின்னு கேட்டிருக்காங்க. தீபாவளி வரைக்கும் ஆஃபர் வரும். பட் இப்போ இருந்தே அந்த ஹைப்பை பண்ணி அவங்க விற்றா தான் வந்து அப்போ விற்க முடியும். ஏன்னா தீபாவளி டைமில் நம்ம மற்ற ஷாப்பிங்கில் இருப்போம், பார்சல் முன்னாடி வராது. ஸோ தீபாவளிக்கு முன்னாடி வாங்கணும் இல்லையா, அதனால தான் இப்போ இருந்தே விற்றா தான் உங்களுக்கு பாருங்கள். இப்போ கரெக்டாக விற்றாங்க, தசராக்கு வந்து இப்போ போகுது சேலு. ஸோ சேல்லாம் தசராக்கு முன்னாடி வாங்கிடுவாங்க. ஸோ ஃபெஸ்டிவல் சீசன் வந்து அப்படியே கண்டினியூஸாக வந்துக்கிட்டே இருக்கும். அதனால் இப்போ இருந்தே போட ஆரம்பிக்கிறாங்க, திரும்ப திரும்ப வந்துக்கிட்டே இருக்கும். உங்களுக்கு என்ன ப்ராடக்ட் வாங்கணுன்றதை லிஸ்ட் பண்ணிவிடுங்க, ஆஃபர் வரும்போது டக்குன்னு தட்டி தூக்கிடுங்க. அர்ஷன் ராகவ் கேட்டிருக்காரு. ஸோ இன்றைய ஃபைனல் கொஷின் இதுதான். ஷவுமினா என்ன, ரெட்மினா என்ன, ரெண்டும் ஒன்றா வேற வேறையா அப்படின்றத கேட்டிருக்காரு. ஸோ மீசை இருந்தா சந்திரன், மீசை இல்லாட்டி இந்திரன், ஐயம்பேட்டை அறுவடை நம்பி கலிக பெருமாள் இந்திரன் அண்ட் கலிக பெருமாள் சந்திரன் அப்படின்னு சொல்கிற மாதிரி இவ்வளோ தான் டிஃப்ரென்ஸ். ரெண்டு பேருமே ஒரே பிராண்டு தான். இவங்க ஒரு சில பிராண்டு இதில் போடுறாங்க, அதில் போடுறாங்க. இப்போ நம்மளுக்கு வந்து எப்படி தமிழ் டெக் அப்படின்ற ஒரு சேனல் இருக்குது, கீழே வந்து நம்ம டெக் தலைவான்னு வச்சு நியூஸ் மட்டும் அதில் போட்டோமோ அந்த மாதிரி தான். இந்த அளவுக்கு தான் டிஃப்ரென்ஸை தவிர வேறு எதுவுமே வந்து கிடையாது. ரெண்டுமே ஒரே பிராண்டுக்குள்ளே தான் வருது. சின்னதாக மாடிஃபிகேஷன் பண்ணி இதில் இது அதில் அது அப்படின்றாங்க. ஷாமி வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ப்ரீமியம் செக்மெண்ட் லான்ச் பண்ணுறாங்க. ரெட்மின்றது கொஞ்சம் பட்ஜெட் செக்மெண்ட்லாம் கான்சென்ட் பண்ணக்கூடிய மொபைல் ஃபோன்ஸை லான்ச் பண்ணுறாங்க. இதுதான் மேஜர் டிஃப்ரென்ஸ். ஸோ இந்த வார தமிழ் டெக் நியூஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள். பிகாஸ் நீங்கள் நிறைய பேர் லைக் பண்ணும்பொழுது தான் ஓகே ஸோ இவ்வளோ பேருக்கு பிடிச்சிருக்கு, இன்னும் நிறைய வித்தியாசமாக பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஒரு மோட்டிவேஷன் வந்து கிடைக்கும். ஸோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்களுடைய ஃபீட்பேக்ஸ் என்ன எதுன்றது கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் நான் நிறைய கொஷின்ஸும் கேட்டிருந்தேன், அதற்கான உங்களுடைய ஃபீட்பேக்ஸ் என்ன, ஒப்பீனியன் என்னன்றது கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நான் சீக்கிரமாக வந்து பார்க்கணும்னு ஆசைப்பட்றேன். ஸோ நீங்கள் பொன்னியின் செல்வன் பார்த்துட்டீங்களா, உங்களுடைய கருத்து என்ன, படம் நல்லா இருக்கா, எப்படி இருக்குன்றதை அதையும் சொல்லுங்கள், தெரிஞ்சுக்கலாம். ஜஸ்ட் ஒரு ஆரோக்கியமான விவாதம் மட்டுமே, தெலுங்கு மூவி கூட கம்பேர் பண்ணாதீங்க, அசிங்கமாக பேச வேண்டாம். ஜஸ்ட் உங்கள் ஒப்பீனியன் நல்லா இருக்குது, இல்லை இப்படி பண்ணியிருந்திருக்கலாம், இல்லை இப்படி சூப்பராக இருக்குது, எதுவாக இருந்தாலும் பாசிட்டிவாக சொல்லுங்கள். சண்டேவை என்ஜாய் பண்ணுங்கள்.